அண்ட் டீச்சிங்கில் யூனிட் 1 டீச்சிங் அண்ட் லேர்னிங் அண்ட் தேர் நேச்சர் அந்த லெசனில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினான பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் தேர் இம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது லேர்னிங்கோட பேசிக் கொள்கைகள் மற்றும் அதனோட தாக்கங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். சினோப்சிஸ் பேஜ் எலபரேட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் பர்சனலாக சினோப்சிஸை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இன்ட்ரோடக்ஷன், மீனிங், பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங், இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங், கன்க்ளூஷன். இன்ட்ரோடக்ஷன். மனிதர்களோட மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று தான் அவங்களோட கற்கும் திறங்கிறது. ஒரு நபர் பிறந்ததிலிருந்தே கற்றுக்கொண்டு தான் இருக்கிறாரு. நம்மளோட பர்சனாலிட்டி, ஹேபிட்ஸ், நமக்கு இருக்கிற ஸ்கில், நாலேஜ், ஆட்டிடியூட், அப்புறம் படிக்கிறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இதன் விளைவாக தான் இருக்கும். ட்ரைனிங், ப்ராக்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக லேர்னிங்கிறது ஒருவரோட பிஹேவியரை மாற்றி அமைக்கிறது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி லேர்னிங் மாறுது. மீனிங். லேர்னிங்கிறது நாலேஜ், ஹேபிட்ஸ், ஆட்டிடியூட்ஸ் மற்றும் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது நடைமுறை திறன்கள், அப்புறம் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லாட்டி யாராவது டீச் பண்ணுறதுனால கிடைக்கிறது தான். பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங். லேர்னிங் இஸ் a form of growth. Learning is adjustment to one's environment. Learning is organizing experiences. Learning is purposeful. Learning is an intelligent act. Learning is active participation. Learning is both individual and social. Learning cannot be forced. Learning takes place only when the learner interacts with his environment. True learning brings changes in the behavior of students. Learning is old. Learning depends upon gaining insight. Basic principles of learning. ஃபர்ஸ்ட் நம்ம அதில் பார்க்க போகிறது லேர்னிங் இஸ் a form of growth. அதாவது லேர்னிங்கிறது வளர்ச்சியோட ஒரு வடிவம். உடல் வளர்ச்சி அடையணும்னா உடல் வளர்ச்சி கூட ட்ரைனிங்கும் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். செகண்ட் பாயிண்ட், லேர்னிங் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டு ஒன்ஸ் என்விரான்மெண்ட். லேர்னிங்க்கு மிக முக்கியமான ஒன்று தான் என்விரான்மெண்ட். அதாவது லேர்ன் பண்ண தகுந்த ஒரு என்விரான்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும். என்விரான்மெண்ட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் லேர்ன் பண்ண கண்டிப்பாக முடியாது. இப்போ நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனில் இருந்தோம்னா லேர்ன் பண்ணுறது நம்மளால் முடியாதது. இல்லைன்னா நம்மளை சுற்றி ஃபுல் நாய்ஸாக இருந்தால் நம்மளால் லேர்னிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதுதான் லேர்னிங் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டு ஒன்ஸ் என்விரான்மெண்ட். லேர்னிங் இஸ் ஆர்கனைசிங் எக்ஸ்பீரியன்ஸ். லேர்னிங்கிறது மேலும் மேலும் புதிய இன்ஃபர்மேஷன் அல்லாட்டி அனுபவங்களை பெறுறது. ஆன் த அதர் ஹேண்ட், இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கிற புதிய எக்ஸ்பீரியன்ஸும் ஆர்கனைசைடாக இருக்கும். அதாவது எல்கேஜி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஏபிசிடி தான் படிப்பாங்க. அதே ஸ்டூடெண்ட் யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிக்கும்போது வேர்ட்ஸ் படிப்பாங்க, அப்புறம் சென்டென்ஸ் படிப்பாங்க. இன்னும் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் போக போக அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓல்டாக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோட நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் லேர்னிங் இஸ் ஆர்கனைசிங் எக்ஸ்பீரியன்சஸ். லேர்னிங் இஸ் பர்பஸ்ஃபுல். எந்த ஒரு பர்பஸும் இல்லாமல் நம்ம லேர்ன் பண்ணால் அது நமக்கு சக்ஸஸை கொடுக்காது. யாரோ சொல்கிறாங்கன்னு நினச்சி பிடிக்காததை படித்தா, இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாததை படித்தா நமக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அது எந்த விதத்துலேயும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லும் ஆகாது. ஸோ லேர்னிங் இஸ் பர்பஸ்ஃபுல். லேர்னிங் இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஆக்ட். லேர்னிங் ஒரு கலை. எப்போவும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாத பட்சம் அது நமக்கு மறந்து போயிடும். அப்புறம் அது நமக்கு வேணுங்கிறப்போ ஞாபகம் இருக்காது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலும் இருக்கும். நெக்ஸ்ட், லேர்னிங் இஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். நம்ம லேர்னிங் எஃபெக்டிவாக இருக்கணும்னா ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அவசியம். அதாவது லேர்னிங்கில் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். லேர்னிங்கில் நம்மளோட ஃபுல் இன்வால்மெண்ட்டும் இருக்கணும். நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம லேர்னிங் எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், லேர்னிங் இஸ் போத் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல். லேர்னிங்கில் செல்ஃப் மோட்டிவேஷனல், இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நாம தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். அப்புறம் லேர்னிங்கிறது சோஷியல் என்விரான்மெண்ட்லேயும் இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரோட லேர்னிங்கையும் ஃபேமிலி,
ஸ்கூல், மூவிஸ் அண்ட் பிளேசஸ் எல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது. இது ஒவ்வொரு குழந்தைகளோட பிஹேவியர்லேயும் மாற்றத்தை கொண்டு வருது. லேர்னிங் cannot be forced. ஒரு பர்சன் லேர்னிங்கை அவங்களா வில்லிங்காக படிக்கணும். அது இல்லாமல் அவங்கள கம்பல் பண்ணி படிக்க வச்சா அதில் யூஸ் இல்லை. ஒரு சைல்டு படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது மட்டும்தான் படிக்க வைக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லாத டைமில் போய் படின்னு சொன்னால் கண்டிப்பாக படிக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட், லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி வென் த லேர்னர் இன்டராக்ட்ஸ் வித் ஹிஸ் என்விரான்மெண்ட். லேர்னிங்கிறது வெற்றிடத்தில் நடக்கிற செயல் அல்ல, மாறாக இது ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்ல மட்டுமே நடக்கிற ஒரு செயல். நம்ம என்விரான்மெண்ட் ரிச் அண்ட் ஹெல்த்தாக இருந்தால், அதாவது நமக்கு படிக்க தகுந்த சிச்சுவேஷனில் இருந்தால் லேர்னிங் எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ட்ரூ லேர்னிங் பிரிங் சேஞ்சஸ் இன் த பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். லேர்னர்ஸ் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது அவங்க பிஹேவியர்லேயே தெரியும் அவங்க படிக்கிறாங்களா இல்லை படிக்கிறாங்கன்னு சும்மா சொல்லிட்டு இருக்காங்களான்னு. படிச்சிருந்தா அவங்க டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகிருப்பாங்க. லேர்னிங் இஸ் வேர்ல்ட். எல்லாத்துலேயுமே லேர்னிங் தான் இருக்குது. புக்கில் படித்தாதான் லேர்னிங்கிறது இல்லை. நம்ம டெய்லி லைஃப்பில் பண்ணுறது எல்லாமே லேர்ன் பண்ணி தான் பண்ணணும். ஈவன் குக்கிங், டிரைவிங் எல்லாமே லேர்ன் பண்ணி பண்ணாதான் அது நமக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். லேர்ன் பண்ணாமல் பண்ணால் அது கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இருக்குது. லேர்னிங் இஸ் நத்திங் பட் ஆர்கனைசிங் அவர் பெர்செப்ஷன்ஸ் இன் ஏ மீனிங்ஃபுல் வே. இது என்ன தியரின்னு கேட்பாங்க. கெஸ்டால்ட் தியரி. லேர்னிங் டிபெண்ட்ஸ் அப்பான் கெய்னிங் இன்சைட். நாம் ஃபஸ்ட்டு ஒருவேளை ஒரு டாஸ்க் இருக்கிற காம்பவுண்டன்ஸ், அதாவது கூறுகளை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். பட் சடனாக ஒரு ஃப்ளாஷ் மூலம் அதை புரிஞ்சுக்கலாம். கெட்டிங் இன்சைட், அதாவது நுண்ணறிவு பெறுதல். நுண்ணறிவு மூலம் லேர்னிங் என்பது ஒரு இண்டிவிஜுவலோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டெலிஜென்ஸ், ப்ராப்ளம் வெளிப்படுத்தின விதம், எடுத்த எஃபோர்ட்ஸ் இதெல்லாம் பொறுத்ததாகும். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு டீச்சர்ஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணணும் அண்ட் லெசன்ஸோட கண்டென்ட்டையும் நல்லாவே புரிய வைக்கணும். இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங், அதாவது லேர்னிங்கில் ஏற்படுற தாக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மனப்பாடம் பண்ணி படித்தா படிக்கும்போது மட்டும்தான் அது ஞாபகம் இருக்கும், அப்புறம் கண்டிப்பாக மறந்து போயிடும். மாறாக மீனிங்ஃபுல் லேர்னிங், அதாவது புரிஞ்சு படித்தோம்னா அந்த லேர்னிங் எஃபெக்டிவாக இருக்கும். செகண்ட் ஒன், படிக்கும்போதே மீனிங்ஃபுல்லாக படித்தோம்னா லேர்னர்ஸ் அவங்க ஃபுல் இன்வால்மெண்ட்டு கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஃபுல் இன்ட்ரெஸ்டோடு படிப்பாங்க. அதில் வர தப்பு கூட அவங்களால கண்டிப்பாக புரிஞ்சு செயல்பட முடியும். தேர்ட் ஒன், லேர்னர்ஸ் மீனிங்கை தெரிஞ்சு படித்தாங்கன்னா அது மறந்து போகாது. ரொம்ப வருடங்களாக அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மனப்பாடம் பண்ணி படித்தா ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாமுக்கு மேபி ஞாபகம் இருக்கு, ஆனால் லாங் டைம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஃபோர்த் ஒன், லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படித்தா அது வேஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் ஒன், ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஸ்கில்ஸ், எபிலிட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி தான் என்விரான்மெண்ட்டில் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே லேர்னிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். டீச்சர்ஸ் இதை மனசில் வச்சு டீச்சிங்கை ஆர்கனைஸ் பண்ணணும். கன்க்ளூஷன், லேர்னிங்கிறது ஒருத்தரிடம் பெறப்பட வேண்டிய ஒன்று மட்டும் அல்ல, அது செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸாலையும் பெறணும். லேர்னர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து கிடைக்கிற ரிசல்ட் தான் அவங்களோட நாலேஜ் ஆர் லேர்னிங். லேர்னிங் உலகளாவியது, எல்லா உயிரினங்களும் லேர்ன் பண்ணுது. ஒரு மனிதனோட லேர்னிங்கிறது கருப்பையிலிருந்து கல்லறை வரையிலையும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இதுதான் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் தேர் இம்ப்ளிகேஷன்ஸ். இந்த எஸ்ஸே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்ல கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.